ஹார்முஸ் நீரிணை உலகத்தின் இதயம். இந்தியா டு அமெரிக்காவை ஆடிப்போக வைத்த ஈரான் செயல். ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் ஹார்முஸ் நீரிணையை உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பு என்று அழைக்கலாம். 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட நீரிணை வழியாக செல்லும் போக்குவரத்து ஒரு நாள் நிறுத்தப்பட்டால் கூட உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்ந்துவிடும். இது உலக நாடுகளின் பொருளாதாரத்தை முடக்கும் வல்லமை உடையது. ஈரான் இந்த நீரிணையை மூடிவிட்டதாக அறிவித்துள்ளது. இது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடனான மோதலுக்கு பிறகு ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை இந்த வழியாக எந்த கப்பல்களும் செல்ல அனுமதி இல்லை என்று எச்சரித்திருக்கிறது. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த பாதை வழியாக செல்லும் வணிக கப்பல்களின் போக்குவரத்து கிட்டத்தட்ட நின்று போய்விட்டது. காப்பீட்டு நிறுவனங்கள் இந்த கடல் பகுதிக்கு வழங்கும் பாதுகாப்பை ரத்து செய்துள்ளன. உலகில் நுகரப்படும் கச்சா எண்ணெய் பொருட்களில் சுமார் 20% முதல் 30% வரை ஹார்முஸ் நீரிணை என்ற ஒரு குறுகிய பாதை வழியாகவே செல்கிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் ஈராக் போன்ற நாடுகள் தங்கள் எண்ணெயை உலக நாடுகளுக்கு அனுப்ப இந்த பாதையை நம்பி இருக்கின்றன. இது பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கிறது. இதன் குறுகிய பகுதி சுமார் 33 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே கொண்டது. இதில் கப்பல்கள் செல்வதற்கான பாதைகள் இன்னும் குறுகலானவையாகும். இந்த பாதையின் வடக்கு கரை முழுவதையும் ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் போக்குவரத்து ஒரு நாள் நிறுத்தப்பட்டால் கூட உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்வை ஏற்படுத்தும். இது உலக நாடுகளின் பொருளாதாரத்தை முடக்கும் வல்லமை உடையது. ஈரான் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்படும் போதெல்லாம் ஹார்முஸ் நீரிணையை மூடிவிடுவோம் என்று ஈரான் எச்சரிப்பது வழக்கம். இதனால் இது உலகின் மிகவும் பதற்றமான மற்றும் தற்காப்பு ரீதியாக முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை என்பது வெறும் கடல் பாதை மட்டுமல்ல, அது உலக நாடுகளின் எரிசக்தி பாதுகாப்பை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய கருவியாகவும் இருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை சட்ட ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் இதன் கட்டுப்பாடு 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச சட்டப்படி ஹார்முஸ் நீரிணை ஒரு சர்வதேச நீர்வழிப்பாதை. இது எந்த ஒரு தனி நாட்டுக்கும் சொந்தமானது கிடையாது. கப்பல்கள் தடையின்றி செல்ல அனைத்து நாடுகளுக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த பாதையின் ஒரு பகுதி ஈரானின் கடல் எல்லைக்குள்ளும் மறுபகுதி ஓமன் நாட்டின் எல்லைக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் கப்பல்கள் செல்லக்கூடிய ஆழமான பாதைகள் ஈரானுக்கு மிக அருகில் இருக்கிறது. இதுதான் நிலைமையை இப்போது கடுமையான சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஈரான் தனது ஏவுகணைகள் மற்றும் கடற்படை மூலம் இந்த பாதையை எளிதில் கண்காணிக்கும் மற்றும் தடுக்கும் நிலையில்தான் நிலைமை இருக்கிறது. ஈரான் இந்த பாதையை மூடுவதாக அறிவித்தவுடன் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 5% மேல் உயர்ந்திருக்கிறது. இந்த பாதை நீண்டகாலம் மூடப்பட்டால் அது உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாட்டை உருவாக்கும். ஈரான் இந்த பாதையை முழுமையாக தனது சொந்த உடைமை என்று சொல்ல முடியாது என்றாலும் தனது இராணுவ பலத்தால் இந்த பாதையை செயல்பாட்டு ரீதியாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இது உலகின் பல நாடுகளை பாதித்தாலும் இந்தியாவைத்தான் பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கும்.